Hi dear students, வணக்கம் நான் உங்கள் பாலா சார். So we are discussing the solutions for NEET 2020, code is G5. So in the previous session we have seen up to 155 வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 156லிருந்து we are going to start. So with this part, இந்த செஷனோட I will try to finish all the questions. ஸோ அப்போ நீங்கள் வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா NEET 2020 அப்படின்னு போட்டாவே இந்த 3 வீடியோவும் அதில் இருக்கும். எப்போ வேணாலும் சர்ச் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 156. திஸ் கொஸ்டின் ஆல்சோ இஸ் ஃபெமிலியர் கொஸ்டின். நிறைய வாட்டி இந்த மாடலில் கேட்டிருக்கிறாங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்லையும் இதே மாதிரியான ஒரு மாடல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு two bodies of mass 4 kg and 6 kg are tied to the ends of a massless string. The string passes over a pulley which is frictionless. The acceleration of the system in terms of acceleration due to gravity g. ஸோ ஒரு கப்பி வழியாக 2 நிறைகள் தொங்க விடப்பட்டிருக்கு. கப்பி உராய்வற்றதுன்னெலாம் கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் block is 4 kg. இதே மாதிரி மாடல் வந்து நம்ம பார்த்துருக்கோம். and this block is 6 kg, right? This is 6 kg. அப்படின்னு சொன்னால் what is the value of A அப்படின்னு கேட்குறாங்க in terms of G. ஸோ இதுக்கு நம்ம வந்து இதில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, இதில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, இதில் டென்ஷன் என்ன, இதில் டென்ஷன் என்னங்கிறது நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணியிருப்போம். சால்வ் பண்ணி ஃபைனலாக வந்து ஆக்சலரேஷன் என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா m1 minus m2 டிவைடட் பை m1 plus m2 into g நம்ம ஃபைனல் ரிசல்ட் வந்து எடுத்திருப்போம். ஸோ ஹியர் m1 is greater than m2. ஸோ கீப் திஸ் 6 kg as m1. இதை m1 எடுத்துங்க, இதை m2 எடுத்துங்க. இப்போ என்ன வரும்? 6 minus 4 divided by 6 plus 4 into g. 6 minus 4 is 2, 6 plus 4 is 10 into g. 2 5s are 10. So g by 5 is the answer. So acceleration due to gravity g by 5. So option 2, second choice is the answer. Okay. Then question number 157. This is straight question. The mean free path of a gas with molecular diameter d and number density n can be expressed as. இது வந்து option 1. இது straight formula, straight question. 1 by root of 2 into n pi d square. இந்த ஃபார்முலா வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்துட்டு 157 பார்த்துட்டோம். 158ல் a short electric dipole has a dipole moment of 16 into 10 power minus 9 coulomb meter. So dipole moment vector is given. Question number is 158. Dipole moment is given. இதோட வேல்யூ வந்து 16 into 10 to the power of minus 9 coulomb meter அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. not centimeter, coulomb meter. ஒரு மின் இருமுனையினுடைய திருப்பு திறன் கொடுத்தாச்சு. The electric potential due to the dipole at a point at a distance of 0.6 meter. Distance வந்து is also given 0.6 meter. Then from the center of the dipole உடைய மையத்திலிருந்து situated on a line making at an angle theta 60 degree. So theta is also given 60 degree. Then what is the potential? Okay, நமக்கு தெரியும் potential 1 by 4 pi epsilon 0 pm cos theta divided by r square. So 1 by 4 pi epsilon 0 is 9 into 10 power 9. pm is 16 into 10 to the power of minus 9 into cos 60. Cos 60 is 1 by 2 divided by r square. r square எவ்வளோ வரும்? 6 into 10 power minus 1 இல்லையா? ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36 into 10 power minus 2 வரும். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 8. ஸோ இது ரெண்டும் 10 power 0 ஆகிடும் 1. 9 8s are 72.
into 10 ஸ்கொயர் இது மேலே போயிடும் டிவைடட் பை 36 இது 2 டைம்ஸ் வரும் ஸோ 200 வோல்ட் ஸோ 200 வோல்ட் இஸ் தி ஆன்சர் ஆப்ஷன் 1 சாய்ஸ் 1 ஸோ திஸ் ஆல்சோ வெரி சிம்பிள் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 159 என்ன கேட்குறாங்கன்னா டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஸ்ட்ரெஸ் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நமக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா ஓகே ஃபோர்ஸ் வந்து என்னது மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் பை ஏரியா ஸோ டைமென்ஷன் போடுங்க மாஸ் எம் ஆக்சலரேஷனுக்கு எல்டி பவர் -2 ஏரியா வந்து எல் ஸ்கொயர் ஸோ எல் இன்ட்டு எல் ஒரு எல் கேன்சல் ஆயிரும் ஸோ எம்எல் பவர் -1 டி பவர் -2 ஸோ திஸ் இஸ் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஸ்ட்ரெஸ் ரைட்டா தகைவு நாட் தகவு தகைவினுடைய பரிமாண வாய்ப்பாடு தகவுங்கிறது ப்ரொப்போர்ஷன் தகைவுங்கிறது ஸ்ட்ரெஸ் ஓகே அதோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா பரிமாண வாய்ப்பாடு வந்து எம்எல் பவர் -1 டி பவர் -2 ஸோ உங்கள் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் 3 ரைட் அடுத்தது கொஸ்டின் நம்பர் 160 வந்து தி எனர்ஜி ரிக்வயர்டு டு பிரேக் ஒன் பாண்ட் இன் டிஎன்ஏ இஸ் 10 to the power of -20 ஜூல் திஸ் வேல்யூ இன் எலக்ட்ரான் வோல்ட் இஸ் நியர்லி ஸோ கொஸ்டின் நம்பர் 160 இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனர்ஜியை வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் கேட்குறாங்க ஓகே அதாவது 10 to the power of -20 ஜூல் வந்து how much electron voltங்கிறது தான் கொஸ்டின் ஓகே we know that 1 electron volt is equal to 1.6 into 10 to the power of -19 joule am I right okay therefore 1 joule is equal to 1 divided by 1.6 into 10 to the power of -19 electron volt what we need 10 to the power of -20 joule நமக்கு வேணும் so you just multiply by 10 to the power of -20 on both sides you will get 10 to the power of -20 divided by 1.6 into 10 to the power of -19 you bring the -19 here so it will be +19 so 10 power -1 by 1.6 okay so 1 divided by 1.6 or if you multiply and divide by 10 you will get 10 by 16 into 10 power -1 you will get இதை கேன்சல் பண்ண என்ன வரும் 5 by 8 into 10 power -1 ஓகே அப்போ என்ன வரும் 0.50 6 8s are 48 0.6 into 10 to the power of -1 means what is the answer 0.06 so 0.06 is the correct answer in terms of electron volt so option 2 0.06 electron volt so நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்திருப்பீங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து more than 25 questions போட்டோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இது எல்லாம் நம்ம வந்து ஸ்கூல் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு கொஸ்டின் தான் ஈவன் நம்ம க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெகுலராக நம்ம சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை தான் இந்த தடவை நீட்டில் வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கான்செப்டை தரவாக படிச்சிருந்தாவே எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் கட் ஆஃப் வந்து இன்ஃபேக்ட் வந்து நிச்சயமாக கூட வருங்கிறது என்னுடைய கஸ்ஸிங் ஐ திங்க் ஸோ ஏன்னா அப்படி தான் வரும் பட் டோன்ட் திங்க் இது மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்து இனிமேல் வரும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது கண்டிப்பாக இதை விட டிஃபிகல்ட்டி வந்து அதிகமாக தான் இருக்கும் என்னைய கேட்டால் திஸ் வில் பி இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது திஸ் வில் பி வெரி வெரி ஈஸியஸ்ட் கொஸ்டின் வந்து அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸு டைரக்ட் கொஸ்டின்ஸு சிம்பிள் கான்செப்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் திஸ் இஸ் மை ஒப்பீனியன் நீங்கள் எப்படிங்கிறது எனக்கு தெரில கொஸ்டின் நம்பர் 161 என்ன சொல்லுதுன்னா பீட்ஸை பற்றி சொல்லுது இன் அ கிட்டார் 2 strings A and B made of same materials are slightly out of tune and produce beats of frequency 6 Hz ரெண்டு அதிர்வெண்களுடைய வேறுபாடு தான் விம்மல்கள்னு சொல்கிறோம் FA minus FB is equal to 6 here when tension in B is slightly decreased the beat frequency increases to 7 Hz if the frequency of A is 530 Hz frequency of A is 530 Hz
what is the value of frequency of B, the original frequency of B. See, what is original frequency of B? இது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இதை விட அதிகமாக இருக்கணும், 530 + 6 இருக்கணும், அதாவது 536 இருக்கலாம், இல்லை 530 - 6 இருக்கலாம், அல்லது 524 இருக்கலாம். அப்படி பார்த்தா ரெண்டு ஆப்ஷன் நமக்கு இருக்கா? 536 இருக்குது, 524 இருக்குது. ஸோ மற்ற ரெண்டையும் நம்ம வந்து விட்டுறலாம். ஓகே, இப்போ ஒன் ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, when the tension B is slightly decreased. இப்போ ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியும், n is equal to 1/2L into root of T/m. ஸோ when tension decreases, டென்ஷன் குறைஞ்சிச்சுன்னா frequency also will decrease. ஓகே, ஸோ this will not be, ஸோ இது வந்து 530, இது 536 அப்படின்னா கண்டிப்பாக வந்து it will not be more than this value. அப்போ 536 to 524 தான் இருக்க முடியுமே தவிர FB உடைய வேல்யூ வந்து 524 தான் இருக்க முடியும், because tension is decreased, so frequency will decrease. So that is the answer. So choice 1. Okay. Then 162 வந்து ரொம்ப ஈஸி, கலர் கோடு தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லோங்கிறது ப்ரௌன், பிபி ராய் போட்டிங்கன்னா ஆரஞ்சு 3, எல்லோ 4. ஸோ எல்லோ 4. அடுத்து வயலட்டு, கிரேட் பிரிட்டன், வெரி குட் வைஃப் 5, 6, 7, 47. அதுக்கப்புறம் திரும்ப ப்ரௌன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ரௌன்னா அதை பவரில் கொண்டு போங்க. பிபி ராயில் ப்ரௌன் வந்து 1, பிளாக் 0, ப்ரௌன் 1. am I right? ஸோ 47 into 10 power பிபி ராய், ப்ரௌன் பிளாக் ரெட்னா ப்ரௌன் 1, பிளாக் 0, அப்படி தான் நமக்கு நம்பர்ஸ் கொடுத்துருப்போம். அப்போ வந்து இன்ட்டு 10 power 1. டாலரன்ஸ் வந்து இங்கே 4th ரிங் வந்து கோல்டு ரிங்னா டாலரன்ஸ் வந்து 5%, ±5%. therefore your answer will be 470 ohm, 5% tolerance. so here the option is third choice, மூணாவது சாய்ஸ் தான் நமக்கு ஆன்சராக இருக்க முடியுது. and question number 163 is also a direct question for Brewster's angle. Brewster angle வந்து 45 to 690 குள்ள இருக்கணும். it should not be 30 to 45, 90 இருக்காது, அதே மாதிரி 30க்கு கீழே இருக்காது. ஸோ it should be 45 to 90 for getting polarization. That is the condition. So choice 2 is the answer. and 164 here capacitance of parallel plate capacitor with air medium is 6 microfarad. ஸோ ஏர் இருக்கிறப்ப, காற்று ஊடகம் இருக்கிறப்ப 6 microfarad. அதே வந்து பர்மிட்டிவிட்டி இருக்கிற மீடியம், டைஎலக்ட்ரிக் மீடியம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறப்ப கெப்பாசிட்டன்ஸ் பிகம்ஸ் C dash will be 30 microfarad மாறுது. now the question is the permittivity of medium. what is epsilon? ஊடகத்தின் வெளிவிடுதிறன் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி கண்டுபிடிச்சிருப்போம், C dash by C, அதாவது 30 microfarad by 6 microfarad கேன்சல் ஆயிரும். ஸோ 5 times வரும். எப்சிலான் மீன்ஸ் நமக்கு தெரியும், எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். ஸோ இது வந்து 8.85 into 10 to the power of -12 into epsilon r 5. ஸோ 5 5s are 25, 5 8s are 40, 42, balance 4, 42. So 42.25 into 10 to the power of -12. The answer is, ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மல்டிப்ளை பண்ண சரியாக பண்ணியிருக்கோமா, 44 வரும், 44.25. this can be written as 0.4425 into 10 to the power of -10. so option is fourth option is correct, 0.44 into 10 to the power of -10. second choice, sorry, 0.44 into 10 to the power of -10 coulomb square Newton inverse meter power -2. அதே 0.44 option 4ல இருக்குது, பட் பவர் வந்து 10 power -3, but here we are getting 10 power -10. ஸோ இதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 power -10, 100 டிவைட் பண்ணால் 0.44 ஆகிடும். then we go to question number 165.
டார்க் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபோர்ஸ் திருப்பு விசை, ஃபோர்ஸ் வந்து F vector is equal to 3J 3J Newton and position vector is R vector is 2K 11th நடத்திருக்கோம் இது. ஸோ டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து R cross F, ரைட்டா? R cross F. ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிட்டர்மினண்ட்டில் IJK R 0 0 2 K மட்டும்தான் இருக்குது. இதில் J இருக்கிறதுனால 0 3 0. அப்போ என்ன வரும்? I இன்ட்டு இது ரெண்டையும் விட்டோம்னா 0 -6 ப்ளஸ் J இன்ட்டு மைனஸ் ஜேயா மைனஸ் J இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0 ப்ளஸ் K எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். ஸோ -6I cap Newton meter is the answer. Very simple question. Yes. Option 2. -6I Newton meter. Okay va? Yes. Now let's go to question number 166. 166 is a resistance wire connected in the left gap of meter bridge balances a 10 ohm resistance in the right gap. அப்போ 10 ஓமை பேலன்ஸ் பண்ணுது. அந்த லெங்த் ரேஷியோ வந்து 3:2. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெஃப்ட் சைடு இருக்கிற ஒரு ஒயர் வந்து ரைட் சைடு உள்ள 10 ஓமை பேலன்ஸ் பண்ணுது. ஸோ P/Q is equal to 3/2. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் P here? 3/2Q, right? So 3/2 into what is the value of Q here? 10. So 2 5s are, so 15 ohm அப்படியா இருக்கணும். கொஸ்டின் என்ன அப்படின்னா, if the length of the resistance wire is 1.5 meter, அதாவது அந்த வயர் வந்து 1.5 மீட்டர் லெங்த் இருந்ததுன்னா நமக்கு வந்து அது 15 ஓமாக இருந்துருக்கணும். then the length of 1 ohm of the resistance wire, 1 ஓம் இருந்ததுன்னா அந்த வயரோட லெங்த் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 15க்கு பதிலாக 1 இருந்துச்சுன்னா, இப்போ நமக்கு தெரியும் 15 ஓம் வயர் வந்து 1.5 மீட்டர் கொடுக்குது அப்படின்னா 1 ஓம் என்ன கொடுக்கணும்? 1.5 டிவைடட் பை 15 மீட்டர் கொடுக்கணும், ரைட்டா? ஸோ ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 15, 10ஆல் டிவைட் பண்ணால் 10⁻⁻1 மீட்டர், 15 15 cancel. So 1 into 10⁻⁻1 meter is the answer. Choice 1. 1.0 into 10⁻⁻1 meter. And question number 167. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 167 பாருங்க, டிரான்சிஸ்டரில் பேசிக்கான கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப என்ன ஆச்சரியம் பாருங்கள். ஃபார் டிரான்சிஸ்டர் ஆக்ஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? என்ன சொல்கிறோம்? பேஸ் எமிட்டர் அண்ட் கலெக்டர் ரீஜன் ஷுட் ஹேவ் சேம் சைஸ். அப்படி இல்லை. டிரான்சிஸ்டர் நம்ம பார்த்துருப்போம், பிளாக் டயக்ராம்லேயே பார்த்துருப்போம், பேஸ் வந்து நேரோவாக இருக்கும். போத் எமிட்டர் ஜங்ஷன் as well as the collector junction are forward bias. எமிட்டர் ஜங்ஷன் வந்து ஃபார்வர்ட் பயஸாக இருக்கணும், கலெக்டர் ஜங்ஷன் வந்து ரிவர்ஸ் பயஸ். தட் இஸ் another ஆக்ஷன். இதுவும் தப்பு. The base region must be very thin and lightly doped. This is the correct statement as far as the transistor action is concerned. So 167க்கு answer option 3 is the correct answer. And now go to 168. 168ல the ratio of contributions made by electric field and magnetic field components to the intensity of electromagnetic wave is. ஸோ நமக்கு தெரியும் ஆம்ப்ளிடியூடு வந்து எலக்ட்ரிக்கும் மேக்னெட்டிக் காம்பனண்ட் ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும். இன்டென்சிட்டி வந்து நமக்கு ஸ்கொயர் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஆனால் ரெண்டு ஆம்ப்ளிடியூடு வந்து சேமாக இருக்கிறதுனால, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குடைய காம்பனண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட காம்பனண்ட்டும் சேமாக இருக்கிறதுனால the ratio is 1:1. ஸோ சாய்ஸ் 1 is the answer. And 169. 169 is also very easy one. A charged particle having drift velocity 7.5 into 10 to the power of -4. Drift velocity is 7.5 into 10 to the power of -4 meter per second. Okay. இது இழுப்பு திசை வேகம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலம் அதனுடைய மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. 3 into 10 to the power of -10 volt meter power -1.
ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மொபிலிட்டி? இயக்க எண் மதிப்பு என்ன? மாடுலஸ் Vd divided by E vector, that is equal. இது drift velocity per unit electric field தான் mobility. So drift velocity 7.5 into 10 to the power of minus 4 divided by 3 into 10 to the power of minus 10. So இதை cancel பண்ணா 2.5 into 10 to the power of 10 minus 4 6. So 2.5 into 10 power 6, option 1 is the correct answer. Then I go to 170. This is 169. Then 170 is once again from electrostatics, நிலைமின்னிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. A spherical conductor of radius 10 cm has charge. ஒரு கோள வடிவ கடத்தி அதனுடைய பரப்பின் மீது பரவியுள்ள மின்னூட்டங்களுடைய மதிப்பு வந்து Q is equal to 3.2 into 10 to the power of minus 7 coulomb. Okay. Radius வந்து 10 cm கொடுத்துருக்குறாங்க. Charge is uniformly distributed. What is the magnitude of electric field at a point 15 cm from the center of the sphere? Electric field formula என்ன? 1 by 4 pi epsilon 0 charge divided by distance square. So this is 9 into 10 power 9, charge 3.2 into 10 power minus 7, radius distance வந்து 15. So 15 into 10 power minus 2 the whole square. 15 square is 225 into 10 power minus 4. Am I right? Okay. So இதை multiply பண்ணுங்க. 28.8 வருது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஸோ ரஃபாக 29 வச்சுக்கிறேன் இன்ட்டு 10 ஸ்கொயர், இது மேலே போச்சுன்னா ப்ளஸ் 4 ஆயிருமா? ஓகே, டிவைடட் பை 225. ஓகே, ஸோ திஸ் வில் பி 0.128 இன்ட்டு 10 பவர் 6. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 1.28 இன்ட்டு 10 to the power of 5 Newton per coulomb. So that is the answer, option 1. And finally 171லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. 11th portion லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட், அதாவது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கணும். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸில் இப்போ 9.99 மீட்டர்லேருந்து எதை மைனஸ் பண்ண சொல்கிறாங்க? 0.0099 மீட்டரை மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன இருக்கும்? 00 இருக்கும். மைனஸ் பண்ணிங்கன்னா பாரோ பண்ணோம்னா 1, இங்கே வந்து 9 இருக்குமா, 0 ஆயிரும். இங்கே 8 இருக்கும், இங்கே 9 இருக்கும், 9.98. ஸோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து இதில் வந்து we are getting only 3 தான். 9.99ல் வந்து சிக்னிஃபிகண்ட் 9.99ல் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ஒன்லி 3. அப்போ ஆன்சர்லையும் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 3 தான் இருக்கணும். ஸோ 9.98 இஸ் தி கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் 1. ஓகே, now 172ல Young's double slit experiment. If the separation between the coherent sources is halved and the distance of the screen from the coherent sources is double, then the fringe width becomes. பட்டை அகலத்துக்கான கோவை நம்ம ஃபார்முலா தெரியும். Young's YDSC, Young's double slit experimentல Young இரட்டைப்பிள வாயுவில் lambda d by d. ஸோ இந்த d ரெண்டையுமே மாற்றுறாங்க. ஸோ பீட்டா டேஷ் இஸ் ஈக்குவல் டு lambda d dash by d dash. என்ன செய்கிறாங்க? ஸ்க்ரீன் டிஸ்டன்ஸை வந்து ஸ்க்ரீன் டிஸ்டன்ஸ் இஸ் டபுள், இதை டபுள் ஆக்குறாங்க. அண்டு கொஹெரன்ஸ் சோர்ஸோட டிஸ்டன்ஸை வந்து பாதியாக மாற்றுறாங்க. அப்போ என்னாகும்? பீட்டா டேஷ் இஸ் ஈக்குவல் லேம்டா இன்ட்டு இது 2d, இது d by 2னா 2 மேலே போச்சுன்னா 4 இன்ட்டு லேம்டா d by d வந்து திஸ் பிகம்ஸ் 4 பீட்டா. ஸோ அப்போ என்ன ஆகுது? 4 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 173 is a concept question. Two cylinders A and B of equal capacity are connected to each other via a stop clock. A contains an ideal gas at standard temperature and pressure. B is completely evacuated. Okay, B is completely evacuated. So the entire system is thermally insulated. The stop cock is suddenly open. The sudden burst, sudden compression இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸில் வரும் அப்படின்னு சொன்னால் அடையாபேட்டிக்
ப்ராசஸில் வரும், ஐசோதெர்மலில் வராது, அடியாபேட்டிக் ப்ராசஸில் வரும். திஸ் ஆல்சோ ஸ்ட்ரெயிட் கொஸ்டின். 174, the energy equivalent of 0.5 gram of a substance is. இப்போ 174 0.5 கிராமுக்கு ஈக்குவலண்ட்டான எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா என்ன? இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். ஸோ 0.5 கிராம் 0.5 இன்ட்டு 10 பவர் -3 இன்ட்டு சி ஸ்கொயர் 3 இன்ட்டு 10 பவர் 8 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் பசங்க ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க இல்லையா? 9 இன்ட்டு 10 பவர். ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம ஃபிசிக்ஸை ஏதோ எக்ஸாமினேஷனுக்காக படிக்கிறோம். டாக்டர்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிற பசங்களுக்கு நான் இப்போவும் என்னோட சின்சியரான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஏதோ வந்து நம்ம மனப்பாடம் பண்ணுறோம், பரீட்சை எழுதுகிறோம், பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் உண்மையிலே நீங்கள் சப்ஜெக்டை டெப்த்தாக கான்செப்டோட நீங்கள் எந்த கோச்சிங் போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஸோ ஒன்றுமே தேவையில்லை, சிம்பிள் கான்செப்ட்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சுனாவே டைரெக்டாக நீங்கள் வந்து எழுதிட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு பெரிய இது இல்லை, அதனால் நம்ம பார்த்துக்கலாம். நம்முடைய டெக்ஸ்ட் புக்கு தான் நமக்கு வந்து இனிமேல் வந்து காட்ஃபாதர். அதனால் ஒன்ஸ் அகெயின் வந்து மை ஹம்பிள் அண்ட் சின்சியர் தேங்க்ஸ் டு ஆல் த டெக்ஸ்ட் புக் ஆத்தர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக் டொமைன் ஹெட் ரீட்டா ஜான் மேடத்திலேருந்து டெக்ஸ்ட் புக்கை எழுதின 11th டெக்ஸ்ட் புக் எழுதின எல்லா டீச்சர்ஸுக்கும், எல்லா ப்ரொஃபஸர்ஸுக்கும், 12th புக் எழுதின எல்லா ப்ரொஃபஸர்ஸுக்கும், இதில் ஹார்டு ஒர்க்கு பண்ண அதுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து, ஸோ டைரக்ட் பண்ண டைரக்டர்ஸ்லேருந்து அதாவது எல்லாத்துக்கும் மொத்தமாக ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்து தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இந்த 11th புக்கை எழுதின புக்கோட ஆத்தர் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்களோட சீனியர் ஃபிசிக்ஸ் டீச்சர் மிஸ்டர் தாமரை செல்வன். அவருக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் டெக்ஸ்ட் புக்கு ஒன் ஆஃப் த ஆத்தர்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 12th புக்கு எழுதின நிறைய ப்ரொஃபஸர்ஸ் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ண ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க. மிஸ்டர் ஜோசப், ப்ரொஃபஸர் ஜோசப் பிரபாகர், ப்ரொஃபஸர் பாலமுருகன் சார், இது மாதிரி நிறைய ப்ரொஃபஸர்ஸ் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய கடின உழைப்பு தான் இன்றைக்கி வந்து நம்ம பசங்க நீட்டை வந்து இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப சிறப்பாக எழுதுறதுக்கு உதவியாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அதே சமயத்தில் ஆன் பிகாஃப் ஆஃப் ஆல் பிஜி டீச்சர்ஸ் ஐ டெடிகேட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஆல் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி த டொமைன் ஹெட். And yes, let us go to question number 175. 175 வந்து capillary tube of radius r is இது ஒன்று தான் கொஞ்சம் கான்செப்ட் இன்வால்வ் ஆகிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 175 நம்ம ஆட்கள் யாரும் போய் டிசைன் பண்ணியிருக்காங்களா என்னமோ எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. A capillary tube of radius r is immersed in water and water rises in it to a height h. The mass of the water in the capillary is 5 gram. Another capillary tube of radius 2r is immersed in water. The mass of water that will rise. இப்போ capillary ரைஸுக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? 2t cos theta divided by r rho g இல்லையா? ஸோ இதில் டென்ஷன் கான்ஸ்டன்ட், தீட்டா கான்ஸ்டன்ட்டு, டென்சிட்டி கான்ஸ்டன்ட், வாட்டர் தான் எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ ரேடியஸ்க்கு இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன், அவ்வளோதான். So h1 by h2 is equal to r2 by r1, right? r2 வந்து 2r, so 2r by r, so இது கேன்சல் ஆகிடும், அப்போ 2 வரும். So our h2 will be h by 2, அவ்வளோதான். ஸோ half of the height தான் வந்து ரைஸ் ஆகும். இப்போ இதில் எவ்வளோ மாஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம், தட்ஸ் இட். ஓகே, மாஸ் வந்து என்ன ஃபார்முலா? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், ரைட்? ஸோ மாஸ் வந்து வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி அகைன் கான்ஸ்டன்ட். So mass வந்து directly proportional to volume. So m1 by m2 is equal to volume 1 by volume 2. வால்யூம்ங்கிறது area of cross section into height, area of cross section into height. இதுதான் வந்து கொஞ்சம் கான்செப்ட் பேஸ்டு, மற்றபடி எல்லாமே ஈஸி தான். ஸோ a1 pi r1 ஸ்கொயர், ஸோ r1 ஸ்கொயர் h1 பை கேன்சல் ஆயிரும் by r2 ஸ்கொயர் h2. ஓகே, ஸோ ஹியர் r2 is 2r, ஸோ r ஸ்கொயர் h1 I can write h and r2 is 2r, the whole square is 4r square into h by 2. Okay, so r square cancel, this will be cancel and this will be 2. So therefore m1 by m2 is 1 by 2. Therefore what is our m2? m2 is 2 m1. So 2 into 5 gram,
that is equal to 10 gram. So this capillary rice will contain 10 gram of mass. Okay. Then question number 176 screw gauge கேட்டிருக்காங்க சார். ஸ்க்ரூ காஜில் லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 mm இருக்குது. நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் வந்து 50 இருந்தால் பிச் என்னன்னு கேட்குறான். ஸோ வெரி சிம்பிள். எல்லாம் பாருங்களேன் 176 பிச்சுக்கு முதல்ல லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்க்ரூ காஜ் வந்து pitch divided by number of divisions தான் ஃபார்முலா. pitch divided by number of divisions. So pitch is equal to least count into number of divisions. So least count 0.01, number of divisions is 50. அப்போ என்ன வரும், இது 0.1 into 5 is equal to 0.5. 0.5 millimeter is the pitch value. 100 இருந்தால் 1 millimeter வரும், ரைட்டா? ஸோ இது எஸ். தென் முடிக்க போகிறோம். 177 இஸ் ஸோ இந்த கேட் பாருங்களேன், ஏ வந்து நாட் கேட்டுக்குள்ளே போகுது, ஏ பாராக போகுதா, அதே மாதிரி பி வந்து நாட் கேட்டுக்குள்ளே போகுது, பி பாராக போகுது, அது வந்து ஒரு நார் கேட்டுக்குள்ளே போகுது. அப்போ என்ன வரும், ஏ டபுள் பார் ஏ பார் ப்ளஸ் பி பார் த ஹோல் பாரா, டிமார்கன்ஸ் லா யூஸ் பண்ண ஏ டபுள் பார் டாட் பி டபுள் பார். அப்போ இட் இஸ் நத்திங் பட் ஏ டாட் பி. ஸோ அண்டிகேட் ஃபங்க்ஷன், அண்டிகேட் ஃபங்க்ஷன் என்ன வரும், 0 0 0 1 வரும். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஃபைனலி அதை 2 1 இருக்கணும், அதர்வைஸ் வந்து 2 1 ஏபி இருந்ததுன்னா அவுட்புட் 1 இருக்கும், அதர்வைஸ் இட் வில் பி 0. அண்ட் 178 ஒன் செகண்ட் ஸ்ட்ரைட் கொஸ்டின், தி ஆவரேஜ் தெர்மல் எனர்ஜி ஃபார் அ மோனோட்டாமிக் கேஸ், இதுவும் 11th போர்ஷன் தான். 3/2 kBT, வேர் kB இஸ் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், ஆப்ஷன் 1. 179 the solids which have the negative temperature coefficient, negative temperature coefficient யாருக்கு, temperature increase ஆ resistance குறையணும். ஸோ அது வந்து இன்சுலேட்டர் அண்டு செமிகண்டக்டர்ஸ். இதுவும் வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். அண்ட் 180 பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறது. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசஸ் பார்ட்டிகல் மாசஸ் 5 kg அண்ட் 10 kg ஒரு எண்டு ஒரு 2 எண்டில் இருக்குது. இங்கே 5 kg இருக்குது பார்ட்டிகல் மாஸ், இங்கே வந்து 10 kg இருக்குது. ஸோ ஐ டோன்ட் நோ வேர் தி சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, ஈக்குவலாக தான் சொல்லிடலாம். ஐ டோன்ட் நோ ஹியர் we have a center of mass at a distance x from 5. So the total length of that rod will be 1 meter. So இது வந்து 1 meter rod இது. So 1 meter rod. So அப்போ இது வந்து remaining 1 minus x. So we can use the principle of moments here. திருப்புத்திறன் தத்துவத்தை யூஸ் பண்ணிங்கன்னா 5 into x is equal to 1 minus x into 10, ரைட்டா? So 5 2s are 10. So x is equal to 2 into 1 minus x. So x is equal to 2 minus 2x. So minus இங்கே வந்தால் ப்ளஸ். இப்போ 3x is equal to 2வா? So x is equal to 2/3 is equal to 0.66. So 0.67. So at 0.67 meter or in centimeter 67 centimeter we are getting the, அப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா 60.67 மீட்டரில் நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் கிடைக்கும். ஓகே, finished. ஸோ G5 கோடை வந்து நாம் என்ன பண்ணிட்டோம்? So we completed all the 45 questions, 45 problems we have discussed so far. So என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே 45க்கு 40 ஸ்கோர் பண்ணலாம். 40 கொஸ்டின்ஸ் ரைட்டாக எழுதியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஸ்கோர் எங்கே போகணும்னு எனக்கே தெரில. ஐ டோன்ட் நோ வாட் அபவுட் அதர் சப்ஜெக்ட்ஸ். ரொம்ப ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்னை பொறுத்த வரைக்கும் 10 to 15 கொஸ்டின்ஸ் கூட சரியாக எழுதியிருக்க முடியும். ஜஸ்ட் எபோவ் த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரௌண்ட் 25 to 30 கொஸ்டின்ஸ் வந்து சரியாக பண்ணியிருக்க முடியும். ஸோ 2 வருஷம் சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ண பசங்க நிச்சயமாக வந்து இன்னும் நல்லா பிரைட்டாக படித்த பசங்கள்லாம் 45 out of 45 வந்து எடுத்திருப்பாங்க. எல்லா கொஸ்டின்ஸுமே சரியாக எழுதியிருப்பாங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், நிறைய நீட் எழுதின பசங்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். இனிமேல் எழுத போகிற பசங்களுக்கு நம்மளுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற +1 +2 புக்கு, ஃபிசிக்ஸ் புக்கு உங்களுடைய ஹோலி புக்கு இது. இந்த புக்கை நீங்கள் வந்து தரவாக படித்து அதில் இருக்கிற ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் யூ கிரியேட் ஓன் ப்ராப்ளம். நீங்களே ஒரு சொந்தமாக அப்படி தான் டிசைன் பண்ணுவாங்க. சொந்தமாக ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் போட்டு உங்கள் டீச்சர்கிட்ட கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கங்க. டெஃபினெட்லி அடுத்த நீட்டில், அதுக்கடுத்து வரக்கூடிய நீட்டில் நம்ம பசங்க வந்து நிறைய வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஐ கங்க்ராச்சுலேட் அண்ட் விஷ் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிற டீச்சர்ஸுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கீப் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸ்
will be our regular textbook content. Thank you. Keep watching.